அன்பான நேயர்களே, தேவையான அளவிற்கு சிறு குறிஞ்சான் இலைகளை எடுத்து நாம் நாட்டு பசும்பாலில் வேக வைத்து அதை தனியாக எடுத்து வைத்துள்ளோம். இப்போது இந்த வெந்த இலைகளை பூரணமாக வெயில் புடத்தில் வைத்து நாம் அதை நன்றாக காய வைத்து எடுத்து அரைத்த சிறு குறிஞ்சான் இலைகள் தூளை இப்பொழுது பார்க்கலாம். அன்பான நேயர்களே, நன்றாக வேக வைத்து தனியாக எடுத்த இலையை மீண்டும் வெயில் புடமாக காய வைத்து தேவையான அளவிற்கு அரைத்து எடுத்த இந்த இலைத்தூள். இப்பொழுது இந்த இலைத்தூளை கொண்டு நாம் தீநீர் ஒன்றை தயாரிக்க போகின்றோம். அதற்காக 100 மில்லி அளவிற்கு தண்ணீரை காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் நாம் தூய்மை செய்து எடுக்கப்பட்ட சிறு குறிஞ்சான் இலை பொடியை 1 கிராம் அளவிற்கு சேர்த்தால் போதுமானது. நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற அந்த நீரில் சிறு குறிஞ்சான் இலை பொடியும் சேர்த்து நமக்கு தீநீராக தயாராகிவிட்டது. அதை நாம் வடிகட்டாமல் அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். வியக்கும் வண்ணத்தில் சர்க்கரை கொல்லி என்கிற நோயை படிப்படியாக உடலுக்குள் இருந்து வெளியேற்றி உடலுக்கு பலத்தையும் பாத எரிச்சலையும் நமட்டுத்தன்மையும் நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு தீநீர் சிறு குறிஞ்சான் தீநீர். இந்த தீநீரை சர்க்கரை நோய் உடையவர்கள் காலை வேளையில் வெறும் வயிற்றில் 1 கிராம் அளவிற்கு சேர்த்த இந்த 100 மில்லி தீநீரை குடித்து வந்தால் சர்க்கரை நோய் பூரணமாக கட்டுக்குள் கொண்டு வரப்படும். மேலும் இன்சுலின் அளவை அளவோடு சுரக்கச் செய்து சர்க்கரை நோயே என்கிற நோயை இல்லாமல் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு தீநீராக இது விளங்குகின்றது. அன்பான நேயர்களே, எளிமையாக தயாரிக்கப்பட்ட இந்த தீநீரை நீங்களும் பருகலாம். நோய் உடையவர்களுக்கும் பரிந்துரை செய்யலாம். நோய் உடையவர்கள் இத்தீநீரை பருகி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.